அகத்தூண்டல் நேயர்களுக்கு இன்று நாம் வாழ்வியல் பகுதியில் முதலைகள் பற்றி அறியா தகவல்களை அறிவோம். முதலையின் வரலாறு. சுமார் 240 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கிரேட்டசியஸ் காலத்தில் பூமி மிகவும் வித்தியாசமாக இருந்தது. டைனோசர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தது. முதலைகள் அவற்றுடன் இணைந்து வாழ்ந்த காலம் அது. உண்மையில் டைனோசர்களை அழித்த சிறு கோளிடமிருந்து தப்பி பிழைத்ததாக கருதப்படும் விலங்குகளில் முதலைகளும் ஒன்றாகும். அவை அழிவிலிருந்து தப்பித்து நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளாக செழித்து வளர்ந்தன. ஆகையால் பூமியில் அவைகளின் வரலாறு நீண்ட மற்றும் மர்மமான ஒன்றாகும். முதலையின் இயல் தோற்றம். பெரும்பாலும் உப்புநீர் முதலைகள் நன்னீர் முதலைகளை விட அளவில் மிக பெரியதாக இருக்கின்றன. நன்கு வளர்ந்த முதலைகள் 1 மீட்டர் நீளம் முதல் 1.5 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை. சில முதலை வகைகள் 15.9 அடி நீளமும் 1200 கிலோகிராம் எடையும் கொண்டவையாக பிரம்மாண்டமாக இருக்கும். முதலைகளின் சராசரி வாழ்நாள் 70 ஆண்டுகள் ஆகும். சில முதலைகள் 100 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. ஆஸ்திரேலியா மிருக காட்சி சாலையில் உள்ள நன்னீர் முதலை ஒன்று 130 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து சாதனை படைத்துள்ளது. முதலையின் உணவு பழக்கம். முதலைகள் மாமிச இறைச்சியை மட்டுமே சாப்பிடுகின்றன. இருப்பினும் ஒரு சமீபத்திய ஆய்வில் அவைகள் அவ்வப்போது பழத்தை சாப்பிட்டு சுவையை அனுபவிப்பதை நிரூபித்தனர். முதலைகள் உண்மையில் மெல்லாமல் சாப்பிடுகின்றன. அவற்றின் தாடை ஒரு பக்கமாக நகர முடியாத வகையில் இயங்குகிறது. மேலும் முதலைகள் மேல் தாடையை மட்டுமே மேலும் கீழுமாக நகற்ற முடியும். எனவே அவைகளால் மெல்ல முடியாது. முதலைகளின் ஜீரண சக்தி அபாரமானதாகும். இவற்றின் ஜீரண உறுப்பில் சுரக்கும் அமிலங்கள் கல், எலும்பு போன்ற கடினமான பொருட்களையும் கூட கரைத்து ஜீரணமாக்கிறது. பெரிய முதலைகளால் ஒரு வருடத்திற்கு மேல் உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும். முதலையின் வியக்க வைக்கும் பண்புகள். முதலைகளுக்கு வியர்க்காது. குளிர்ச்சியாக இருக்க அவைகள் வாயை திறக்கும். இது வாய் இடைவெளி என்று அழைக்கப்படுகிறது. வாயை அகலமாக திறந்து பார்க்கும் போது அவைகள் ஆக்ரோஷத்தை காட்டவில்லை. அவைகள் பெரும்பாலும் வெப்பத்தை வெளியிடுவதற்காக வாயை அகலமாக திறந்து தூங்கும். அதே போல் முதலைகளால் ஒரு கண்ணை மட்டும் அகலமாக திறந்து வைத்தே தூங்க முடியும். முதலைகளுக்கு 60 முதல் 110 பற்கள் உள்ளன. முதலை கண்ணீர். முதலைகள் தங்கள் இரையை சாப்பிடும்போது அழுகின்றன என்று ஒரு பழமையான கட்டுக்கதை உள்ளது. முதலைகள் கண்ணீரை உண்டாக்கும் சுரப்பிகளை கொண்டிருக்கும். அது உண்மையில் சாப்பிடும்போது முதலை அதிகப்படியான காற்றை விழுங்குகிறது. இது லாக்ரிமல் சுரப்பியுடன் பாதிப்பை ஏற்படுத்தி கண்ணீரை உண்டாக்குகின்றன. முதலையின் தமிழ் பெயர்கள். முதலைக்கு இடங்கர், கடு, கரவு, கோதிலை, சிஞ்சுமாரம், மகரம், முசலி என்ற பல பெயர்கள் உள்ளன. ஆண் முதலையை கராம் அல்லது கரா என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தவிர மனிதரை தாக்கும் முதலையை ஆட்பிடியன் என்றும், தீங்கிழைக்காத வகை முதலையை சாணாக முதலை என்றும் அழைத்து வந்துள்ளனர். மீண்டும்